இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் எக் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மட்டன் எக் ஃப்ரை. இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மட்டன் எக் ஃப்ரைக்கு இது போல் எலும்பில்லாத மட்டனாக குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை விட சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். இது 1/2 கிலோ. அதுக்கு தகுந்த மாதிரி மசால் சேர்த்துக்கலாம். இது மல்லித்தூள். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள். இதே ஸ்பூன் அளவில் தான் போடுறேன். 3/4 ஸ்பூன். இது 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள் கொஞ்சம், தக்காளி 1, சின்ன தக்காளியாக 1 தக்காளி. தக்காளி வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவை புளிப்பு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லை புளிப்பு வேண்டாம், புளிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி சேர்க்க வேண்டாம். இது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கிறது. நான் லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இந்த 1 தக்காளி சேர்க்குறேன், குட்டி தக்காளியாக. அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். போதும் இந்த அளவுக்கு தண்ணி. மட்டன் வேகிறப்போ, விசில் விட்டு வேகிறப்போ இதுவே தண்ணியாக தான் இருக்கும். அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இப்போ கலந்து விட்டு இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிக தண்ணியில் இது நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கிறப்போ நல்லா தண்ணி மேலே வந்து தான் வேகும். அதனால் அதிக தண்ணி வேணாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எதுக்காக 2 விசில்னால், இது நம்ம சின்னதாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால 2 விசில் விட்டு இறக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி நூலாக ஆயிரும். அதனால் 2 விசில் போதும். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இருந்துச்சு. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருந்தது. அதை தனியாக வடித்து வச்சிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இது நம்ம வதக்கிறப்ப சரியாயிரும். இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம முன்னாடி மட்டன் வேக வைக்கிறப்பெல்லாம் எண்ணெய் ஊற்றலை. இப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை பொரிஞ்சதுமே 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கிடலாம். ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வதக்க தேவையில்லை. லைட்டாக அந்த வெங்காயம் வாடுற அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த தண்ணியோட இதில் முட்டை சேர்க்கக்கூடாது. இந்த தண்ணி நல்லா வதங்கட்டும். வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மட்டனில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. நல்லா எண்ணெய் மட்டும் தனியாக தெரியுது. இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த பக்கம் இப்படியெல்லாம் எடுத்து விட்டுட்டு நடுவில் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மட்டனோட சேர்த்து கலந்துடலாம். கைவிடாமல் கலக்குங்க, இல்லைன்னா முட்டை மட்டும் தனியாக தெரியும். முட்டை வந்து நமக்கு தெரியவே கூடாது, மட்டனோட சேர்ந்து தான் தெரியணும். அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் 1/2 கிலோ மட்டனுக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். அதில் முட்டையில் லைட்டாக உப்பு போட்டு தான் இதில் சேர்த்தேன். உப்பு இல்லாமல் சேர்த்திங்கன்னா தட்டையில் மட்டும் உப்பு இல்லாமல் தெரியும். அதனால் முட்டையில் உப்பு போட்டிருக்கேன். நம்ம மட்டனில் முன்னாடியே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால தான் நம்ம மட்டனுக்கு உப்பு தூவிக்கல. அப்படியே உங்களுக்கு பத்தலை அப்படின்னு இருந்தால் மட்டும் மேலாப்பில் தூவிக்கோங்க. 3 முட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 2 முட்டை கூட பரவாயில்ல சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்த்ததுனால கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. அது டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் முட்டை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ முட்டையை போட்டு நல்லா கலந்தாச்சு. முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா அது கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் வரைக்கும். அதுக்கு மேலே மல்லித்தலை கலந்து விட்டுறலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் எக் ஃப்ரை.
இதில் சப்பாத்தியை இதில் ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் எக் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் மட்டன் எக் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை ஒரே மாதிரி மட்டன் வறுவல் பண்ணி பார்க்காம இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். என்னோடய வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம்.